ஹாய் விவர்ஸ், காபேஜ், எக், பொட்டேட்டோ இந்த 3 பொருட்களை வச்சு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான கோஸ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள் இது போல் அரை காபேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் காட்டியிருக்கிறது போல் எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அரை காபேஜும் 4 எக்கு, ஒரு உருளைக்கிழங்கு தேவைப்படுது. இப்போ காபேஜ் இது போல் துருவி எடுத்துக்கலாம். அதே போல் உருளைக்கிழங்கையும் நைஸாக துருவி எடுத்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்க வெளியில் நல்லா வாஷ் பண்ணி இது போல் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு டொமேட்டோ பியூரி தேவைப்படும் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு. அதனால் 3 தக்காளியை இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஆற வச்சு தோல் ஒழித்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரை பேன் வச்சு ஹீட் பண்ணி அதில் துருவி வச்சுருக்க காபேஜை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதும் அதை நல்லா இறுத்தி பிழிஞ்சு அதில் இருக்க சாறை எடுத்துட்டு அதில் இது போல் தேவையான மசால் பொடிகளை போட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோங்க அந்த பைண்டிங்க்காக. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் அந்த 4 எக்கை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை மூடி போட்டு ஒரு 12 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இது போல் வெந்து ரெடியாக இருக்கும் ஸ்டீமில். இப்போ இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்த ஸ்லைஸை பாருங்கள், அழகாக இது மேலே கட் பண்ண வரும். இப்போ இந்த ஸ்லைஸை நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட் இருக்குங்க. இந்த காபேஜ், எக், பொட்டேட்டோ சேர்த்து செய்கிற அந்த காம்பினேஷன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு ஏற்படுத்தும். வெஜிடேரியன்ஸ் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எக் சாப்பிட்றவங்களா இருந்தால் ரொம்ப டேஸ்டான டிஷ் கூட இது. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க, தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆயிலில் 4 அப்புறமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி திருப்பி விடுங்க. இது போல் செவந்துக்கணுங்க 4 புறமும். ரொம்ப அழுத்தி பரட்டி விடாதீங்க, உடஞ்சிடும். அதனால் லேசாக இது போல் லைட்டாக திருப்பி விடுங்க. இது இப்படியே ஃப்ரை பண்ணதை சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஃபிஷ் கறி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இந்த காம்பினேஷனில் நம்ம ஸ்டீமில் வச்சு பண்ணுறதுனால அந்த எக்கோட அந்த ஸ்மெல் சுத்தமாக தெரியவே தெரியாதுங்க. இதில் எக்கு ஆட் பண்ணியிருக்கோங்கிறதே நமக்கு ஸ்மெல் தெரியாத அளவுக்கு இந்த டிஷ் இருக்கும். இந்த அளவுக்கு செவந்து வந்துடணும். இப்போ நம்ம அதை ஆயிலிருந்து எடுத்துப்போம். இது அப்படியே சாப்பிடக்கூட டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இந்த கிரேவி இன்னும் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்துடணும். ரெடி பண்ணிக்கோங்க. இது போல் மீதமுள்ளதையும் நம்ம பொரிச்சது போல எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இது போல் ஹர்ப்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் ஹனி, சிறிதளவு 1 இன்ச் பட்டை இதெல்லாம் போட்டிருக்கேன். கறிவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த இதில் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பரட்டிட்டு ஆனியன் வந்து கேரமல்ஸ் ஆகிற மாதிரி லைட் ப்ரௌன் கலராக மாற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுமையாகவே வதக்கி விடுங்க. அது வந்து இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது போல் வர வரைக்கும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரட்டி விடுங்க. இப்போ 1/4 கப் அந்த மின்ட் லீவ்ஸை போட்டுக்கோங்க. லீவ்ஸ் நல்லா சுருண்டு வர வரைக்கும் பரட்டி விடுங்க. இப்போ நமக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்க பியூரி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம நேரடியாக தக்காளி அப்படியே அரைச்சி போட்டோம்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்குங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பியூரி ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன எல்லா மசால் பொடியும் இதில் கலந்துப்போம். கலந்துட்டு ஒரு கலக்கி விட்டு 2 கப்ஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஒன் டீஸ்பூன் சால்ட் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா இது போல் கொதி வரணுங்க. இப்போ கொதி வரையில் 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது போல் கொதிக்கல நாம் எடுத்து வறுத்து வச்சுருக்கிற எக் காபேஜ் பொட்டேட்டோவை இதில் போட்டுக்குவோம். பார்க்கறதுக்கு ஏதோ நான்வெஜ் போலவே தோணுங்க இந்த மாதிரி பண்ணல. இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. இதை கலக்கி விடும்போது ரொம்ப அழுத்தி உடையிற மாதிரி கலக்காதீங்க, லைட்டாக கலக்கி விடுங்க. இது மாதிரி லேசாக கலக்கி விடுங்க. அது தனித்தனியாக இருக்கிறது தான் இதில் இன்ட்ரெஸ்டிங்குங்க. இது மாதிரி கொதிக்க விடும்போது அந்த மசாலாவெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எக்கு காபேஜ் அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி ரெடி ஆயிரும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு இதை கொதிக்க விடுங்க. மசாலா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம கொதிக்க விடுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான நம்ம எக் காபேஜ் பொட்டேட்டோ கறி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டுக்கும் சப்பாத்திக்கும். எக்கோட ஸ்மெல் சுத்தமாக தெரியாது. ஏதோ நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.